ரொம்ப இருட்டான அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுல நிலவு வெளிச்சத்துல ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்ல ஒரு ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த லைட்டை தூரமா இருந்தாலும் பார்க்க முடியும். அந்த அடர்ந்த காட்டுல ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து யாரோ ஒருத்தங்க அந்த லைட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வெறிச்சோடி போன பாழடைஞ்ச வீட்ல ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அது ரொம்ப ஆழமான இரவு. அந்த சின்ன பொண்ணு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அந்த பொண்ணோட ரூம்ல இருந்த லைட் ஆஃப் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ரூம்ல இருள் பரவிடுது. இதுக்கு மத்தியில அந்த பொண் கண்ணை திறந்துருது. கண்ணை திறந்து அந்த சின்ன பொண்ணு அந்த ரூம்ல அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தவங்களோட நிழல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரது தெரியுது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்து போயிட்டா. ஆனா அவ கத்துறதுக்கு முன்னாடியோ இல்ல உதவிக்கு யாரையோ கூப்பிடுறதுக்கு முன்னாடியோ அவளோட ரூம் ஜன்னலுக்கு வெளியே ஒரு கையை பார்க்கறா. அந்த கை ரத்தத்தால நனைஞ்சிருக்கு. அந்த கையை பார்த்ததும் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறா. பயத்தில் நடுநடுங்கி போய் அதே இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரீட் லைட் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல வேகமா ஒரு கார் அந்த வழியில போய்கிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள மதுரோட முழு குடும்பமும் இருக்கு. அவர் மனைவி ரீமா, அவரோட மனைவி சிங்கி, அவங்களோட இலக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ராத்திரி ரொம்ப இருட்டா இருக்கிறதால மதுர் தன்னோட மகள் சிங்கி கிட்ட சொல்றாரு, சிங்கி, நீ இப்ப தூங்காத, நம்ம போக வேண்டிய இடம் பக்கத்துல வந்துருச்சு. ஆனா சிங்கி நல்லா தூக்கத்தோட பிடியிலேயே இருந்தா. அவ நல்ல தூக்கத்துல தான் கண்ணை பாதி மட்டும் திறந்து தான் அப்பா கிட்ட சொல்றா, அப்பா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்பா. நாம வீட்டுக்கு சீக்கிரம் போலாம். மகள் இப்படி சொல்றத கேட்டு மதுர் தன்னோட மனைவி ரீமா கிட்ட சொல்றாரு, ரீமா, என்ன உனக்கும் தூக்கமா? ரீமாவோட கண்ணு காரோட ஹெட்லைட் மாதிரியே இருந்தது. அவங்களோட முகத்துல தூக்கத்துக்கான எந்த அறிகுறியும் இல்ல. அப்போ ரீமா சிங்கிக்கு புரிய வைக்கிறாங்க. அட சிங்கி, இன்னும் ஒரு 30 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா, சரியா? மதுர், கொஞ்சம் அந்த தண்ணி பாட்டில் கொடு. ரீமா மதுர் கிட்ட தண்ணி பாட்டில் கேட்ட உடனே மதுர் சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு ரீமா, என்னால நீங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா போயிடுச்சு. ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நான் என்ன பண்ண முடியும், என் வேலை அப்படி. ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. இப்போ என்ன வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சேல்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதனால உங்களுக்கு நல்லா ட்ரீட் வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. மதுர் இப்படி தன்னோட மனைவி கிட்டையும் மகள்கிட்டையும் பேசிக்கிட்டே கொஞ்சம் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அணைஞ்சணைஞ்சு எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஸ்ட்ரீட் லைட் இப்போ முழுவதுமா அணைஞ்சு போயிடுச்சு. அந்த ரோடு இப்போ முழுசா இருட்டா இருந்தது. அந்த கார் முன்னாடி ஏதோ ஒரு நிழல் போறத ரீமா பாக்குறாங்க. அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஷாக்லயே அவங்க சொல்றாங்க, இது என்ன? அப்போ மதுர் சொல்றாரு, என்ன, நீ எதை பத்தி பேசுற? அப்போ ரீமா பயத்தோட மதுர் கிட்ட சொல்றாங்க, நீங்க பார்க்கலையா? ஏதோ நம்ம முன்னாடில இருந்து போச்சு. ரீமா ரொம்பவே பயந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மதுருக்கு இது காமெடியா தெரியுது. உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ போய் தூங்கு போ. இடம் வந்ததும் எழுப்பி விடுறேன், போய் தூங்கு போ போ. மதுர் இப்படி சொன்னதை கேட்டு ரீமா சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போ. இங்க ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. மதுர் கிட்ட ரீமா இப்படி சொல்றாங்க. அப்போ திடீர்னு அங்க யாரோ கத்துற சத்தம் கேக்குது. கார் எதுலயோ ஏறி இறங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட மதுர் பிரேக் போடாம வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தாரு. அந்த கத்துற சத்தத்தை கேட்டு ரீமா பயந்து போயிடுறாங்க. அப்புறம் வேகமா மதுர் கிட்ட சொல்றாங்க, என்ன என்ன அது? மதுர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா? ரீமா இப்படி கேட்டதும் மதுர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அட, இது ஒண்ணும் இல்ல ரீமா, இது வெறும் காட்டு விலங்கா இருக்கும். இந்த நாட்டுல தான் மிருகங்கள் ரோட்ல நடமாடும் இல்ல, உனக்கு தெரியாதா? ஆனா அந்த சமயத்துல சிங்கி ரொம்பவே பயந்து போயிருந்தா. அப்புறம் அவளோட அப்பா கிட்ட சொல்றா, அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சிங்கி இப்படி சொன்னதை கேட்டு மதுர் சொல்றாரு, சிங்கிமா, நீ தைரியமான குழந்தை.
அப்புறம் எதுக்கு பயப்படுற? அப்பதான் உன் கூட இருக்கேன்ல. மதுர் தன்னோட குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா உண்மையில அவருக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா அவரோட பயத்தை அவர் யார்கிட்டயும் காட்டிக்கல. கொஞ்ச தூரம் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் மதுரும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவங்களோட புது வீட்டை அடையிறாங்க. அவங்க வீட்டை திறந்து வீட்டுக்குள்ள போக முற்படும் போது திடீர்னு அவங்க கண்ணு முன்னாடி ஒரு கருப்பு பூனை அந்த இடத்தை கடந்து போகுது. அந்த பூனையை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அந்த பூனையை பார்த்து மதுரோட பொண்ணு சிங்கி ரொம்பவே பயந்து போயிட்டா. பயத்துல தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அது வெறும் பூனைதாமா அப்படின்னு சொல்லி சிங்கியை அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. 3 பேரும் ரொம்பவே சோர்வா இருந்தாங்க. அதனால தூங்குறதுக்கு போறாங்க. அதனால ரீமா சிங்கியை ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு இவங்களும் தூங்க போயிடுறாங்க. அப்போ நடு இரவு ஆனது. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க வீட்டு டோர் பெல்ல அடிக்கிறாங்க. பெல் சத்தத்தை கேட்டு ரீமாவும் மதுரும் உடனடியா எழுந்துடுறாங்க. அட, இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க? இந்த இடத்துல நம்மளுக்கு யாரையுமே தெரியாது. ரீமா இப்படி கேட்டதுக்கு மதுர் சொல்றாரு, நீ பயப்படாத ரீமா, நான் போய் பார்க்கறேன். அது போலீஸா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு மதுர் வீட்டு கதவை திறக்க போறாரு. அப்போ அங்க லைட்ஸ் அணைஞ்சு எரிஞ்சது. அது எதையுமே கவனிக்காம மதுர் கதவை திறந்தாரு. வெளியே யார் இருக்காங்கன்னு மதுர் பார்த்தாரு. அங்க 60 வயசு இருக்கிற ஒரு பாட்டி கையில விளக்கோட நின்னுகிட்டு இருந்தாங்க. நீங்க யாரு? மதுர் அந்த பாட்டியை பார்த்து கேட்டாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, சாரு, என்னோட பேரு சாந்தி. நான் பக்கத்து வீட்டுல வேலை பண்றேன். இங்க வேலை செய்யற கார்டு சொன்னாரு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு. அதனால வீட்டுக்கு வேலை பண்றதுக்கு ஏதாவது வேணுமா கேட்கலான்னு வந்தேன் சார். சாந்தி சொன்னதை கேட்டுட்டு மதுர் அங்க இருக்கிற வாட்சை பார்க்கறாரு. சாந்திமா, இப்ப நைட் 2 மணி ஆகுது. நீங்க இந்த நேரத்துல வந்து என்னோட தூக்கத்தையே கெடுத்துட்டீங்களே. மதுர் சாந்தி கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ரீமா படியில இருந்து கீழே இறங்கி வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப சாந்தியும் மதுரையும் பார்த்து கேக்குறாங்க, மதுர், இவங்க யாரு? இந்த நேரத்துல அவங்க இங்க என்ன பண்றாங்க? ரீமாவோட கேள்விக்கு மதுர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சாந்தி பதில் சொல்றாங்க. மேடம், உங்க வீட்ல ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்கலான்னு வந்தங்க. வேலையா? நாளைக்கு கூட வந்து கேட்டிருக்கலாமே. இந்த நடுராத்திரில வந்திருக்கே நீ. எங்களோட தூக்கத்தை எல்லாம் நீ கெடுத்துட்ட. அப்போ சாந்தி வீட்டுக்குள்ள பார்த்து சொல்றாங்க, ஒருவேளை நீங்க கதல இருப்பீங்களோ இல்லையோ தெரியாதுல்ல. என்ன சொல்ற? ஐயோ மேடம், அப்படி இல்லைங்க. நீங்க எல்லாம் வேலை செய்யறவங்க, பெரிய ஆட்கள். நாளைக்கு காத்தால சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்கன்னா அதனால தான் இப்பவே வந்தேன். அதுவும் இந்த சொசைட்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க வேலை செய்யறவங்க யாரும் இல்லைங்க. சாந்தி இப்படி சொன்னதை கேட்டு ரீமாவுக்கு இன்னும் அதிகமா சந்தேகம் வருது. இருந்தாலும் அந்த நிலைமையை சமாளிச்சு மதுர் ரீமா கிட்ட சொல்றாரு, ஆமா ரீமா, இவங்க சொல்றது சரிதான். ஆமா, இந்த இடத்துல வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு என்னோட சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரு சாந்தி கிட்ட சொல்றாரு, சரி சாந்திமா, நீங்க உள்ள வாங்க. உங்க வேலையை நீங்க காலையிலுக்குள்ள முடிக்கணும். சாந்தி வீட்டுக்குள்ள போறதுக்கு முதல் அடியை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வேகமா காத்து வீச ஆரம்பிக்குது. திடீர்னு கரண்ட்டும் கட் ஆயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடு முழுவதும் இருள் சூழ்ந்துருது. இத பார்த்து ரீமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க என்ன நடக்குது? சடனா லைட் எதுக்காக போயிடுச்சு? இங்க அப்பப்போ அப்படிதான் ஆயிட்டு இருக்கோம் மேடம். கவலைப்படாதீங்க, என்கிட்ட கேண்டில் இருக்கு. நான் அதை ஏத்தி விடுறேன். அதை வச்சு வேணா நான் வேலை பண்ணிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். சாந்தி சம்மதிச்சதும் மதுரும் ரீமாவும் மறுபடியும் தூங்க போயிடுறாங்க. அப்போ சாந்தி மெழுகுவர்த்தியை பத்த வச்சுட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்பையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்புல யாரோ ஒருத்தவங்களோட உருவம் தெரியற மாதிரியே அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீடு முழுவதும் யாரோ ஒருத்தவங்களோட கத்தர சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு ரீமா தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. அப்புறம் பக்கத்துல படுத்துட்டு இருந்த மதுரை பார்க்கறாங்க. ஆனா மதுர் அந்த இடத்துல இல்ல. மதுருக்கு ஏதோ ஆச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ரீமா திடீர்னு எழுந்து வேக வேகமா கீழே இறங்கி வராங்க. வேகமா வந்து பார்க்கறாங்க. அவங்க பார்த்த அந்த காட்சியால அவங்களோட ரத்தமே உறைஞ்சு போயிடுச்சு. கீழே இருக்கிற அந்த ஹால்ல ஒரு பயங்கரமான பேய் இருக்கு. அந்த பேய் மதுரோட கழுத்தை பிடிச்சி அவரை மேல தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. சாந்தி அந்த பேய்க்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நடக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சிங்கிய தனக்கு பின்னால மறைச்சு வச்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ மதுரோட கழுத்து அந்த பேயோட கையில இருந்தது. அவர் தான் கடைசி மூச்சை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. தான் கணவர் இப்படி பலியால துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ரீமா ரொம்ப சத்தமா சொல்றாங்க. இதெல்லாம் என்ன மதுர்? இந்த பேய் யாரு? அதுக்கு உன்கிட்ட இருந்து என்ன வேணும்? மதுரை விடுவிக்கிறதுக்காக ரீமா அந்த பயங்கரமான பேய் பக்கத்துல போறாங்க. அப்ப ரீமாவை தடுத்து சாந்தி சொல்றாங்க. முன்னாடி போகாதீங்க மேடம், இல்லனா நீங்க இறந்துடுவீங்க. உங்களோட பொண்ணை கூட நான் தான் காப்பாத்தி வச்சிருக்கேன். தூரமா போயிடுங்க. அப்ப மதுர் பலியால தவிச்சுக்கிட்டே நடுங்கிய குரல்ல ரீமா கிட்ட சொல்றாரு. ஓடிடு ரீமா, சிங்கி எடுத்துட்டு ஓடிடு. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ரீமாவுக்கு ஒண்ணுமே புரியல. ரீமா ரொம்ப குழப்பத்தோடையும் பயத்தோடையும் ரொம்ப சத்தமா கத்தி சாந்தி கிட்ட கேக்குறாங்க. சாந்தி, நீயாவது சொல்லு, இதெல்லாம் என்ன நடக்குது? ஆனா சாந்தி எதுவுமே சொல்லாம ரொம்ப சத்தமா மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. ஓம் க்ளீம், ஓம் க்ளீம் நமோ, ஓம் க்ளீம் நமோ, ஓம் க்ளீம் ஓம். சாந்தி இந்த மந்திரங்களை சொன்னதும் அந்த பேயை சுத்தி ஒரு நெருப்பு வளையம் உருவாகுது. அந்த பேய் மதுரை தூக்கி அந்த நெருப்பிலேயே போட்டுடுது. அப்புறம் அது வேகமா சிங்கியை நோக்கி நகருது. அப்ப மதுர் அந்த நெருப்புல இருந்து வேகமா எழுந்துடுறாரு. அவரு பாதி எரிஞ்சு போயிட்டாரு. ஆனா இப்போ சிங்கியோட உயிருக்கு ஆபத்து இருந்தது. அந்த பேய் நெருப்பு வளையத்தை விட்டு வெளியே வந்ததால சிங்கியை நோக்கி அது வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கிற அந்த பேயை தடுக்கிறதுக்காக சாந்தி பக்கத்துல இருக்கிற ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து அந்த பேய் மேல வீசி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓம் க்ளீம் நமோ, ஓம் க்ளீம் நமோ, ஓம் க்ளீம் நமோ. சாந்தி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த 3 பேரையும் அங்கிருந்து போக சொல்லி சைகை காமிக்கிறாங்க. மதுர் சாந்தியோட சிக்னலை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரீமாவையும் சிங்கியையும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்குள்ள போய் பூட்டிக்கிறாங்க. அவங்க அந்த ரூம்குள்ள போன உடனே அந்த பேயோட சத்தம் ரொம்ப அதிகமாக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அதோட சாந்தி உச்சரிச்ச அந்த மந்திரமும் எல்லா பக்கமும் எதிரொலிச்சது. ஜன்னல்கள் எல்லாம் உடையிற நிலைமையில இருந்தது. அவங்களோட பெட் அப்படியே காத்துல பறந்துகிட்டு இருந்தது. எந்த பக்கம் பார்த்தாலும் பயம்புறுத்துற காட்சியாவே இருந்தது. அப்ப அங்க சத்தம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருந்ததால சிங்கியோட காதுல இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சது. இதுதான் அவங்களோட கடைசி நைட்டா இருக்கும்னு அந்த குடும்பத்துல இருந்த எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சத்தமான அலறல் சத்தம், அப்புறம் சத்தமான மந்திர உச்சரிப்பு, இதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்களோட கண் தன்னால முடிக்குது. மறுநாள் காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்குது. நேத்து நைட் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க இன்னும் உயிரோடவும் அதே சமயத்துல பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதா அவங்க உணர்ந்தாங்க. மதுர் அந்த ரூமோட கதவை திறந்து வெளியே பார்க்கறாரு. அந்த வீட்டோட தோற்றமே மாறி இருந்தது. அந்த இடத்துல ஏதோ ஒரு போர் நடந்த மாதிரி இருந்தது. அப்போ சாந்தி தரையில மயங்கி கிடக்கிறத மதுர் பார்க்கறாரு. அப்ப மதுர் சாந்தியோட பக்கத்துல உட்காந்து சாந்தியை எழுப்புறாரு. சாந்தி, எழுந்திருங்க சாந்தி. மதுர் எப்படியோ சாந்தியை எழுப்பிட்டாரு. சாந்தி அப்படி கண் விழிச்சதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறத பார்த்து சாந்தி கேக்குறாங்க. சார், உங்களுக்கு யாருக்கும் ஏதோ ஆகலல்ல? நல்லா இருக்கீங்கல்ல? இதுக்கு ரீமா சொல்றாங்க. ஆமா சாந்தி, நாங்க எல்லாம் இப்ப நல்லதா இருக்கோம். நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் என்ன ஒண்ணுமே పుரியல. సార్, మీ కారుకి తగిలి పడిపోయింది జంతువు కాదు, నా భర్త. తను నా భర్త అజయ్ సింగ్. తను పెద్ద తాగుబోతు సార్. నిన్న కూడా తాగి రోడ్డు మీద తిరుగుతూ ఉన్నాడు. అప్పుడే మీ కారు కింద పడి తను చనిపోయాడు సార్. నేను అదే టైంకి తనని వెతుక్కుంటూ వచ్చాను. రోడ్డు మీద తను ఒక పెద్ద దయ్యంగా మారాడు. తన చావు రాక్షస నక్షత్రంలో జరిగింది. అందుకు తను రాక్షసుడిగా మారిపోయాడు. తను పూర్తిగా రాక్షసుడిగా మారిన తర్వాత మీ కుటుంబాన్ని చంపాలి అనుకుని వచ్చాడు. ఇదే కారణం వల్ల నిన్న రాత్రే నేను మీ ఇంటికి వచ్చాను. சாந்தியோட முழு கதையையும் கேட்ட ரீமா சாந்திக்கு நன்றி சொல்ற விதமா ரீமா சொல்றாங்க. சாந்தி, ஒருவேளை நீ எங்களை காப்பாத்த வரலனா என் புருஷன் குழந்தை எல்லாம் இறந்திருப்பாங்க. நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா அப்ப மதுருக்கு ஒரே ஒரு கேள்விதான் தோணிக்கிட்டு இருந்தது. ஆனா சாந்திமா, அந்த பேய் திரும்ப வந்தா எங்களை யார் காப்பாத்துவாங்க? மதுர் இந்த கேள்வியை கேட்டதும் சாந்தி சிங்கியை பார்த்து சிரிக்கிறாங்க. சாரு, இனிமே உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு அவன் கண்டிப்பா வர மாட்டான்.
ஏன்னா நான் அவனுக்கு முழுசா முக்திய கொடுத்துட்டேன். அவனோட சரீரத்தை கூட எரிச்சிட்டேன். அதனால உங்களை கஷ்டப்படுத்தாம வரமாட்டான். அந்த சைத்தான கூட அப்பா கத்து கொடுத்த மந்திரத்தால நானு வசமாக்கிட்டேன். அவன் கூட சாந்தி அடைஞ்சிட்டான். இனிமே சிங்கி தவிர உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சாந்தி இப்படி சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மதுரும் அவங்க குடும்பத்தாளுங்களும் அந்த வீட்ல தங்கினாலும் சரி இல்ல வேற எங்க தங்கினாலும் சரி இந்த நிகழ்வை அவங்க வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.